ஹோட்டல் ஸ்டைல் கொத்து பரோட்டா வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போலாம் கொத்து பரோட்டான்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ வந்து அது நார்மல் ஆகிடுச்சு, வீட்டிலே செய்கிற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப அப்டேட்டட் ஆகிட்டோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வயசில் அப்பா பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும். நைட்டு தூங்கிட்டு இருந்த நம்ம எந்த உட்காந்து சாப்பிட்டுட்ருப்போம், இல்லை எப்போ வாங்கிட்டு வருவோம்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு ஞாபகம்லாம் இப்போ வருது. இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா இது ஒரு மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டுட்டு, ஏன்னா அந்த ரா எசன்ஸ் வந்து கருவேப்பிலையோட ரா ஸ்மெல் வந்து அந்த வெங்காயத்தில் இறங்கினதுக்கப்புறம் அது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த எக்கு, ஆனியன்ஸு, டொமேட்டோஸ்லாம் சேர்த்து ஒரு எக் பூர்ஜி மாதிரி நல்லா அந்த எக்கை நல்லா பரட்டிட்டு ஒரு நல்ல தனித்தனியாக அந்த எக்கெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை வந்து ஹீட் அளவுக்கு அதை வதக்கிக்கலாம். அது ஒரு எக் பூர்ஜி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். இப்போ தெரியுது எக் பூர்ஜி மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பரோட்டாஸை வந்து குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பரோட்டாஸ் எல்லாம் இதில் வந்து நல்லா தூவி விடணும். எவ்வளோ பரோட்டாஸ் உங்களுக்கு வேணுமோ, நான் வந்து ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அது இப்போ வந்து அந்த பரோட்டாஸை வந்து எக் கூட கிளறி விட்டுருங்க. எக்கும் பரோட்டாஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிட்டு இப்போ அதில் வந்து சால்னா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோ. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்னா போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பெப்பர் இடித்து வச்சுருக்கேன். அந்த பெப்பரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணும், சில பேர் காரமாக சாப்பிடுவாங்க, சில பேர் மைல்டு காரமாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் அந்த பரோட்டா, சால்னா எல்லாம் அந்த ஹீட்டுக்கு சூடாகணும். சூடாகி எல்லாம் ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகி வரும். அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ஒரு அருமையான கொத்து பரோட்டா ரெடி.